வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. ஹலோ, பெற்ற தாய்களை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், நற்றவத்தோர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே, நம சிவாயத்தை நான் மறவேனே. சந்தனம் மனக்கும் செங்கமிழ் குமரன், சந்தனம் மனக்கும் செங்கமிழ் குமரன், தன்னருள் பொழிவாய் நெஞ்சே நெஞ்சே, தரணியில் எனக்கும் நன்றே. கந்தனின் கதை
அம்மன் கோயில் கிடக்காரே அந்த வயல் மேற்காரே அம்மன் கோயில் கிடக்காரே அந்த வயல் மேற்காரே நம்ம ஒரு நடுவாழ நிற்கிறடி அடியே நாட்டு சில நம்மளை கண்டு பூரடி அடியே நாட்டு சில நம்மளை கண்டு பூரடி மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மழைய திறந்து விட்டா மழத்தண்ணி நிறைஞ்சு விழும் மழைய திறந்து விட்டா மழத்தண்ணி நிறைஞ்சு விழும் காணே பாட்டிலுக்கு அந்த காணி விளைஞ்சு நிற்கும் அம்மன் கோயில் கிடக்காரே அந்த வயல் காடு நம்ம ஒரு நடுவாழ நிற்கிறடி அடியே நம்ம சில நம்மளை கண்டு அங்காள அம்மனுக்கு ஆடுகிற பொங்கலத்தான் அங்காள அம்மனுக்கு ஆடுகிற பொங்கலத்தான் 1000 பாட்டுக்கு அடியெடுத்து கொடுப்பாளு சிங்கார அம்மனுக்கு சித்திரையும் மனம் எடுத்தா சிங்கார அம்மனுக்கு சித்திரையும் மனம் எடுத்தா சங்கீத பாடத்தில் காரீரம் கொடுப்பாள் அம்மன் கோயில் கிடக்காரே அந்த வயல் கேட்டாள் நம்ம ஒரு நடுவாழ நிற்கிறடி அடியே நட்டு சில நம்மளை கண்டு கூடடி அடியே நட்டு சில நம்மளை கண்டு கூடடி அடியே நட்டு சில நம்மளை கண்டு சுக்குதடி சுக்குதடி சுக்குதடி. ஏய் பப்புனு முத்தையா இங்கே கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா கை இருக்குது காடு இருக்குது முத்தையா இங்கே கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா பொய்யில்லாத நாக்கு இருக்குது முத்தையா நமக்கு பொய்யில்லாத நாக்கு இருக்குது முத்தையா நமது புன்னகைக்கு பொருள் இருக்குது முத்தையா கை இருக்குது காடு இருக்குது முத்தையா இங்கே கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா ஓடியாடி சம்பாதிச்சு உசுர விட்டு கணக்கு வச்சு ஓடியாடி சம்பாதிச்சு உசுர விட்டு கணக்கு வச்சு கோடி கோடி சேர்த்து வச்ச முத்தையா ஓடியாடி சம்பாதிச்சு உசுர விட்டு கணக்கு வச்சு கோடி கோடி சேர்த்து வச்ச முத்தையா இந்த கோபுரத்தை கட்ட போற சொல்லையா இந்த கோபுரத்தை கட்ட போற சொல்லையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா எங்கே கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா ஏழு மாடி வீடு கட்டி ஆளு மேல ஆளு வச்சு ஏழு மாடி வீடு கட்டி ஆளு மேல ஆளு வச்சு காலவைக்கு படுத்திருப்ப முத்தையா அவன் கண்ணுக்குள்ளே தூக்கமில்லை முத்தையா அவன் கண்ணுக்குள்ளே தூக்கமில்லை முத்தையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா இங்கே கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா பொய்யில்லாத நாக்கு இருக்குது முத்தையா நமக்கு பொய்யில்லாத நாக்கு இருக்குது முத்தையா உனது புன்னகைக்கு பொருள் இருக்குது முத்தையா கை இருக்குது கால் இருக்குது முத்தையா இங்கே கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா கடவுள் தந்த நிலம் இருக்குது முத்தையா முத்தையா அது குத்தையா வாயா வாயா
நாடக ரசிகர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடு நடிகர் சக்தி சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் விட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றும் எதிர்பார்க்கக்கூடிய அன்புள்ளம் கீழழகிய நல்லூரை மண்ணி மைந்தன் பிபிஎன் மருதுபாண்டி ராஜடி ஒரு கலைஞர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னைக்கு வாக்கப்பட்டுட்டோமா அப்புறம் கத்துப்பட்டு தானே ஆகணும். எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ சரியா இருக்கணும், பிரச்சனை இல்லை. தனியா ஒரு நாடகம் நடக்குதுயா. 50 வருஷம் பழக்க வழக்கமா? நான் இப்பத்தானே வந்திருக்கேன், அதுக்குள்ள 50 வருஷம் பழக்கணும்னா எங்கிட்டு பழகிறது? இங்க வந்து 50 வருஷமா? நான் இன்னைக்கு இப்பத்தானே வந்திருக்கேன். ஓகே 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 ஓகே, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீ நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம்ல? ஆமா, வேலை. எல்லாருக்கும் வணக்கம். அத்தமரை ஐயமரை வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணமாரு தம்பிமாரு வணக்கம், உங்க அன்பு கிடைக்க வேணும் எனக்கும். தப்பம் பேச்சு கட்டி கல்யாணம் செஞ்சவர் அத்தாச்சி சாமத்துல கூட்டிட்டு போனவரு, ஊர்கண்டை இழுத்து விட்டு கல்ல பண்ணப்ப பேரு உண்மை இருந்துகிட்டு ஊரை கெடுப்பவர். அத்தமரை ஐயமரை வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அடியருக்கு என்று சொல்லி துணியருக்கு வந்தவர், துணியருக்கு வேண்டாம் முன்னே தண்ணி அடிக்க போனது. காதல் போகத்துல கதை கொண்டப்ப போற கண்ணது நாடகத்தை கண்ணத்தை ரசிப்பவர். அத்தமரு ஐயமாரு வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேண்டும் எனக்கும். அத்தமரு ஐயமாரு வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேண்டும் எனக்கும் எனக்கும் எனக்கும். அன்பு சார்ந்த நாடக ரசிகர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பங்காளியா வணக்கம் ஐயா. அடேங்கப்ப, அந்த கலகலப்பு நாடகம் முடிவுட்டு இருக்கணும். ஆமா, பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். எங்க என் பழைய நண்பர் 50 வருஷம் பழக்க வழக்கத்தை காண அங்கிட்டு போயிட்டாரா? எனக்கெல்லாம் 50 வருஷம் ஆகல, வயசாகல. எனக்கு பத்தி 24 வயசு ஆகுது, சின்ன பையனே நானு. போய் சொல்லாது எனக்கு கெல்ட்டு போய் சொல்லாரு. நீ வேற ஒப்புனக்கிறவளே. எல்லாருக்கும் வணக்கம். ஆத்தா மரம் யாரு இருக்காங்களா? ஆத்தா மரவே காணா. எங்க அங்கிட்டு வீட்டுல ஓரஞ்சத்துல உட்காந்துருக்காங்களா? சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன் இப்படி கூட்டத்தை இருந்து உட்காந்து பார்த்தாண்டவா? சரி, ஏன் அதுக்கப்புறம் வீட்டுல படுத்துட்டே கேட்பாங்க கூட இருக்கு. எப்படி பப்புனு எப்படி பேசுறாரு, டான்ஸ் காரப்புல எப்படி ஆடுமோ, இல்ல வந்திருக்க நாரதர் எப்படி பாட்டு பாடி தர்க்கம் பண்ணுவாரோ, இல்ல வந்திருக்க இன்னைக்கு நடிக்கக்கூடிய ராஜ நடிகர் மருதுபாண்டி அவர்கள் எப்படி பாட்டு பாடுவாரோ ராமூர்த்தி அப்படின்னு சொல்லி மக்கள் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ அது சிறப்பா நடக்க. பங்காளி கோச்சுக்கிறவன் நல்லா உட்காருங்க, பாம்பு மண்ணை திருட்டு கிடக்கு வெளியே. ஆமா, அங்க சொல்லிட்டு சிரிச்சுக்கிறக்க அவர் கேட்க, நீ நல்லா உட்காருப்ப முதல்ல. அவளுக்கு நல்லா நல்லா கையை வச்சுக்கா. ஓகே ஓகே, நன்றி. அவனுக்கு தயவு செய்து சொல்றேன், இந்த கால் முட்டி கை முட்டி மட்டும் யாரும் போடாதீங்க. ஆமா, கை முட்டி போட்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதான் சொல்றேன். ஏங்க சொல்லிருங்க, வாயை திறந்துட்டீங்க அப்புறம் அடைக்கிறீங்க, அடைச்சிடுங்க. நெசமா பிடிக்காது, உண்மையிலே பிடிக்காது. நீயும் முத்துவேலும் போனீங்களாம்ல? ஆமா, போனோம், நாடகத்துக்கு போனோம். பொய் சொல்லாரு. அப்புறம் எதுக்கு போனாங்க? நீ சொன்ன வேலைக்கு. சொன்ன வேலைக்கு எதுக்கு ஒளிச்சாமி தோட்டத்துல நாள் அடிச்சுட்டீங்களாம்டா? அட உப்படக்கல நாள்லையா, நீங்க வேற. அது பல்டி முத்துவேல் பண்ணாங்க, நமக்கு சம்மந்தமே கிடையாதுயா. நடந்தது என்னன்னு நான் போட்டு சொல்றேன். அதனால தவற நினைக்காதீங்க. என்னடா கை முட்டினா அசிங்கம் கிடையாது. முட்டிக்கால். இப்ப கால்ல முட்டி போட்டோம்னா கால்ல முட்டி, இப்ப கையில இருக்கு, இது என்ன முட்டி? கை முட்டி தானே. அதைத்தான் நான் சொல்றேன், நான் சரியா தான் சொல்றேன். இந்த 2 கால் முட்டி 2 கை முட்டி இப்படி அணைச்சு கட்டி இந்த மகால் நாடம் பாக்குறாங்க. நல்லா 1 மணி 2 மணி ஆயிடுச்சுன்னா லேசா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். தூக்க வச்சில கையை படார் விட்டுங்க, பக்கத்துல கல் பல்லு போயிடும். கடைசி நீங்க சண்டை ஓட்டு, நீங்க அங்கிட்டு குத்த, நானும் டான்ஸ் கரப்பள்ளி இங்கிட்டு குத்து. உங்க குத்துல எங்க கூத்து வெட்டியா போயிடும். அதனால எங்க கூத்து வெட்டியா போகாத உள்ள உங்க குத்துக்களை மட்டும் கொள்ளார பாத்துங்க. தயவு செய்து யாரும் படுத்து தூங்கிறாதீங்க. தம்பி படுக்காதீங்க, எந்திரிச்சுக்காரியா. தூங்க மாட்டேன்னு சொல்லி பொழந்து படுத்துறாங்க. ஒப்பனாங்களே, எந்திரிச்சுக்கார. நீ எது படுக்கிறேன்னு தெரியுது.
பொம்பளை பிள்ளை வந்து பாவடை சுத்திட்டு ஆடும் படுத்துட்டு பார்க்கலாம் நினைக்கிறேன். உப்பனக்கரவளை எந்திரிச்சு உட்கார்றா. ஆமா, யாரும் படுத்து தூங்க கூடாது. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாரும் தூங்குனீங்கன்னா எங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் சொல்றது. அதுக்கு மீறி படுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களை சொல்லி குத்தம் இல்ல. ஏன்னா எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்து இருப்பீங்க, உங்களுக்கும் தண்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். முதுகு தண்டியா நீ வேற, முதுகு தண்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். வலிக்க ஆரம்பிச்சதுமே சரி தெரியுமே, நீ குட்டி நோட்ட வைக்கிந்து எடுவிட்ட வை, நீ அந்த கிராக்கி ஓட இருக்கு. ஐயா முதுகு தண்டு வலிக்க ஆரம்பிச்சு என்ன தெரியுமா, அப்படியே படுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு மீறி படுக்கணும்ன்றவங்க படுங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், படுக்கணும்ன்றவங்க மல்லாக்க படுக்காதீங்க, குப்பரக்க படுத்துக்கங்க. ஏன் சொல்றீங்க? மல்லாக்க படுத்தீங்கன்னா நாய் வந்து கவிட்டு போனாலும் போயிடும். அதுக்காகத்தான் சொல்றது. என்னத்தையா நாய் கவுது? எதை வேணாலும் நாய் கவருது. எதை கவு நம்ம கண்டா அம்மனத்தைய கண்டா நாய் கவுத கவுல நீங்க இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல. ஆனா குப்பரக்க படுத்தீங்கன்னா பாதி கிடையாது. எரிச்சு கடிச்சாப்புல முன்னு அரிச்சுக்கிட்டே இருக்கு. எது அரிக்கிற இடத்துல தான் செய்ய முடியும். அதுக்கு மீறி படுக்கணும்னு படுத்திய நாய் கடிக்குதோ கடிக்கலையோ தெரியாது. முக்கா மக்கா நான் வந்து கடிச்சு வச்சு புரிவேன். நேரத்துல ஒரு கிளவி அத கடிச்சிருக்கேன் பாரு. காது 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 கிளவி காத காணா தண்டட்டிய காணா தேடி தெரிஞ்சு அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகளா சாதாரண கலைஞர் கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கும் நான் வைக்கேன். அதுக்காக நாடகம் பாக்குறீங்களே, நீங்களும் சாதாரண ஆளுகளா? எத்தனையோ கலைஞர்களுக்கு பேரும் புகழ் வாங்கி கொடுத்த பூமி நம்ம பூமி. பொதுவா ஒரு நாடக கலை அழியாம இருக்குன்னா அதுக்கு முதற்கல் காரணம் யாரு தெரியுமா? ரசிகராகி நீங்களே. உங்களை வச்சுதான் அந்த நாடக கலை மென்மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால ரசிகராகி உங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ஒரு ஊரோட பெருமை தெரியணும்னா அந்த ஊர்ல என்ன இருக்கணும் தெரியுமா? என்ன இருக்கணும்? ஒரு ஊரோட பெருமை உலகமெங்கும் தெரியணும்னா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு ஜல்லிக்கட்டு மாடு இருக்கணும், இல்லைன்னா அந்த ஊர்ல ஒரு ரேஸ் மாடு இருக்கணும், இல்லைன்னா ஒரு மைக் செட் இருக்கணும். சரி, மைக் செட்டா இருந்தா உலகமெங்கும் ரேடியோ பாட்டு போட்டு பெருமுலாதான். கண்டிப்பா மைக் செட்டும் இல்லைன்னா அந்த ஊர்ல ஒரு நடிகை இருக்கணும். கண்டிப்பா ஒரு நாடக நடிகை இருக்கணும். இருந்தா தான் அந்த ஊரோட சிறப்பு அந்த உலகத்துல எங்க போனாலும் வேறு புகழும் கிடைக்கும். ஆமா, அசல் நிறைய இருக்கு, பயப்பட வேணாம். ஆமாங்க, அதுக்காகத்தான் சொல்றேன். ஒரு நடிகை இருந்தா தான் அந்த ஊரோட சிறப்பு அந்த உலகத்துல எல்லா ஊருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. அந்த உலகத்துல உள்ள எல்லா ஊருக்கும். அப்படி நம்ம ஊருக்கு பேரும் புகழும் வாங்கி கொண்டிருக்கிறது யாருன்னா நம்முடைய அன்பு சகோதரர் மருது பாண்டி அவர்கள் தான். கவி மருது அவர்கள் தான். அதுவும் இன்னைக்கு உங்கள் மத்தியில சிறந்த ஒரு ராஜ நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறாரு. உங்கள் அனைவருடைய அன்பும் ஆதரவும் அவருக்கு தரணும் சொல்லி உங்கள் அனைவருடைய இரு பாதங்களை தொட்டு வணங்கியதோடு உங்களுடைய ஆதரவை மருதுவுக்கு என்னைக்கு வழங்குங்க. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைக்கு நம்ம ஆதரவு கொடுத்தாதான் மற்ற ஊர்ல கொடுப்பாங்க. நம்ம ஊர்லயே பிள்ளைக்கு ஆதரவு கொடுக்கலன்னா அடுத்த கொடுப்பாங்களா? அதனால உங்களுடைய ஆதரவை அன்பு சகோதரருக்கு அணுங்க வழங்க தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை பார்க்கிற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும்ன்றதுனால கண்ணால பாருங்க, காதால கேளுங்க. எப்படி சொல்லணும்னா, கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க, கொஞ்சம் காதல் கேட்டிருங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க, காதலை பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க, கொஞ்சம் காதல் பாட்டுகளை கேட்டிருங்க. சொன்ன போல மெதியா இருக்க சோதரா சோதரிகளே வணக்கம். சொன்ன போல மெதியா இருந்திருங்க தலைவர் சோதரா சோதரிகளே வணக்கம். கண்ணாடி நாடகத்தை பார்த்திருங்க. பின்னாடி போகாதீங்க. எதுக்கு பின்னாடி? எதுக்கு பின்னாடியா? ஆமா, பின்னாடி போகாதேன்னு சொன்னீங்களா? எதுக்கு பின்னாடி போக கூடாது? இதுக்கு பின்னாடி போனா அசிங்கம்யா. அது வேணாமியா? நீங்க சொன்ன அர்த்தம் என்ன? எதுக்கு பின்னாடி போனா? எதுக்கு பின்னாடி? கொட்டகைக்கு பின்னாடி சொல்லுவாங்க. கொட்டகைக்கா? இது மேடைக்கு பின்னாடி. தூர் அடி வாங்கம்யா. ஐயா, உண்மையிலே எல்லா ஊர்லயும் சொல்றதே, கொட்டகை போட்டிருந்தாங்கன்னா பின்னாடி போகாதீங்க, தட்டிய பொத்துக்கிட்டு பார்க்காதீங்க நாங்க சொல்றது வழக்கம். அதே நம்ம மற்ற ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஆளு வர மாட்டாங்க. அப்படியே வந்தாங்கன்னா ரொம்ப கிடையாது, ஒரு 150 பேர் 200 பேர் வருவாங்க. அதை சும்மா அதை வர்றது கிடையாது, லேசா ஓட்டையை போட்டு லேசா பாக்குறது. இப்ப நம்ம பிள்ளைய விவரம் ஆயிடுச்சுங்க. தட்டியை போட்டு ஓட்டையாடி போட்டு பாக்குறியே பொம்பளை பிள்ளை, அது மரபு பக்கமா பொம்பளை பிள்ளைங்க மரபு கட்டி இருப்பாங்கல்ல, அந்த மரபு பக்கம் வந்து ஓட்டையை போட்டு பாக்குறது. இப்ப நம்ம பிள்ளைய விவரம் ஆயிடுச்சுங்க. எப்படி அடி ஓட்ட போட்டு பாக்குறியே அப்படின்னு சொல்லி நல்ல திறவை அந்த மரபு தட்டிக்கு பின்னாடி நல்ல சேலதுல மரப்பா கட்டி போடுதுங்க. அப்புறம் ஓட்டையை போட்டு பாக்குறது. அதானே இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா நம்ம உள்ளயே? அடடா,
இதுல ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? இவங்க பூரா இப்படி உள்ள மரப்பு வைக்கிறாங்களே, நம்ம எப்படி ஓட்ட ஓட்ட உள்ள தெரிய மாட்டேங்குதுன்னு இப்ப என்ன பண்றாங்க? அந்த எந்த பக்கம் பொம்பளை பிள்ளை மரப்பு வச்சிருக்கோம் அது ஓரமா போய் தண்ணியை போட்டு படுக்கிற மாதிரி லவக்கணும் படுத்துக்கிறது. படுத்துக்கிட்டு லேசா அப்படி தட்டியை தூக்கிட்டு வாங்குறது. அந்த நேரத்துல பிள்ளைய அது வாட்டுக்கு அடிச்சு விட்டா மொக்க மொக்க வாங்கி நிறைஞ்சது. இதெல்லாம் கொட்டகை போட்டுதாட்டே. ஆனா இன்னைக்கு கொட்டகைக்கெல்லாம் வழி கிடையாது, தேவையில்லை. அருமையான கலையருங்க. இத கடப்பாறையை கொண்டுட்டு இடிச்சாட்டே மொக்க மொக்க பொத்துட்டு வாங்க முடியும். அது மட்டும் கிடையாது, நம்ம ஊர்ல அந்த பழக்கம் எல்லாம் செய்ய மாட்டாங்க. அதுக்காகத்தான் சொல்றேன், பின்னாடி போகாதே என்ன நடக்குது முடிவு வர இருந்து கவனிங்க. நாடகத்தை பாருங்க. சீட்டியடிக்காதீங்க. சூப்பர் மாப்பிள்ள. இப்படி சீட்டியடிக்காதீங்க. நாடகத்தை பார்க்கிறீங்க. தவளை சத்தம் கேட்டுருச்சு, ஒரு காதிருச்சு. இந்த நாடகம் சிறப்பா நடந்துருச்சு. கலக்கி மதிப்பு தரணும், கலக்கி மதிப்பு தரணும். தமிழ்நாட்டு கௌரவத்தை காப்பாற்றணும். கொடுத்து இன்னைக்கு வாங்கணும். உங்க கண்ணாடி நாடகத்தை பார்த்திருக்கு, பாராட்டி வாண்டுகளை கேட்டிருக்கு. சொன்னா பரவதியா இருக்கிறது. வணக்கம். அப்படி பரபரப்பா இருக்கணும். இந்த சவன் போட்டு அறுக்கிற சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. மனுஷன் பிறந்தா சுறுசுறுப்பு இருக்கணும். அந்த சுறுசுறுப்பு இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நீங்க எல்லாம் பார்த்துட்டே இருப்பீங்க. என்னடா எல்லா ஊர் நாடகத்துக்கு போறான், எல்லா கோமாளி பெருந்த கண்ணால நாடகத்தை காதால பாட்டுகளை கேளுங்கன்றாங்களே. நம்ம கண்ணால தானே பாக்குறோம், காதால தானே கேட்கிறோம். இது என்ன புதுசா மூதேவி சொல்லிட்டு கிடைக்கான்னு நினைப்பிட்டு வாப்பிய. அது காரணம் இருங்க. கண்ணால பாருங்க, காதால கேளுங்கன்னு சொல்றான். கண்ணால பாருங்க நீ என்ன சொல்றீங்க? எந்த கண்ணால பார்க்க சொல்றான்? பகுத்தறிவு கண்ணால பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும்ன்றதுனால சொல்ல வரேன். ஏன்னா எதையுமே நல்லா இருக்கும் நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. அதே பாக்குற கண்ணோட்டம். இன்னைக்கு கேட்டுக்கங்க, இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும், வந்திருக்க எல்லா நடிகருமே நல்லா நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா இந்த நாடகம் நல்லா இருக்கும். இதுவே வித்தியாசமா நீங்க இந்த நாடகம் நல்லாவா இருக்கும்? என்னையா இழுக்க ஓவரா இருக்கு? வந்திருக்க பப்புன்னு காரணம் பாரு, இஞ்சி தின்ற குரங்க மாதிரி மூச்சுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு இந்த நாடகம் இருக்க போகுதோ இழுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நாடகம் நல்லா இருக்காது. பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன் இதை அடிக்கடி அழுத்தி சொல்றேன்னா, ஏன் சொல்றீங்க? இது நடந்த சம்பவம். எங்க ஊர்ல எங்க ஐத்தமையன் ஒருத்தன் பாவம் நெஞ்சு வலி எந்திரிச்சியா. நெஞ்சு வலியா? ஐயோ நெஞ்சு வலி எந்திரிச்சு. நான் வந்து ஆம்புலன்ஸை பிடிச்சி அவனை ஏத்தி கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்து வச்சுட்டு வந்தேன். சரி, அவனே நெஞ்சு வலிக்குன்னு படுத்து கிடைக்காம பிள்ளை. அவனை பாக்குறதுக்கு எங்க ஊர்ல 4 கிளவிய போனாங்க. 4 கிளவிய போனமா வந்தமான்றது கிடையாது கிளவிய. சரி, இங்க இருந்து போகும்போதே அவனை கொல்ற மாதிரி போவாங்க. எப்படி போவாங்க தெரியுமா? எப்படி? அதான் நினைச்சிருக்கேன், நம்ம சாகத்தையும் போறோம் போல இருக்கு. எப்படி இந்த 4 கிளவிலுமே நம்மளுக்கு கொன்று வாழுக ஓல இருக்கு அப்படின்னு. இதுவே போற கிளவி சும்மா இருக்கிறது கிடையாது. தலை மாட்டுல 2 கிளவி இருக்கிறோம், கால் மாட்டுல 2 கிளவி இருக்கிறான். அவனே நெஞ்சு வலிக்குன்னு படுத்து கிடைக்கும். அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்களாம். முதல் கிளவி முக்காடை போட்டுட்டு ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்? எப்படி? ஆத்தாடியாத்த நெஞ்சு அப்ப வலிக்குது, அப்படி வலிக்க கூடாது. நான் அவளத்தை ஜாமா அதத்தை நான் சொல்றேன் எஜாமான்னு சொல்லி முதல் கிளவி பாரு. இதை பார்த்துட்டு சொல்லி கொடுத்தது நீங்க தானே. இதை பார்த்துட்டு அடுத்த கிளவி சொல்லு
இல்ல. எப்படி? ஆமாடி தங்கச்சி, நெஞ்சு வலி மட்டும் வரக்கூடாது. அதானே இப்படித்தே எங்க அண்ணன் மையன் சரி நெஞ்சு வலிக்குதுன்னு தாண்டி சொன்னேன். வரியா லவக்கன்னு செத்து போனாண்டி. இங்க வர குடும்பத்தை கெடுத்துட்டாங்களா? இது கூட பரவாயில்ல. மூணாவது கேள்வி சொல்றது, சி போங்கடி பைத்தியக்காரத்தி. நல்லா பாருங்க, பெட்ல எப்படி படுத்து கிடைக்காண்டி. நேத்திக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவா இருக்காண்டி. சூப்பர். தெளிவா இருக்காண்டினா தெளிச்சியா இருக்காராமா. ரொம்ப தெளிச்சியா. இத பார்த்து நாலாவது கேள்வி சொல்றதா, மூணு உம்பளி சொல்லிட்டாளுகளே, நம்ம பங்கு நம்ம ஏதாவது சொல்லணுமே, நம்ம சொல்லலைன்னா நம்மள தப்பா பேசுவாளுகளேன்னு சொல்லி அப்ப அவங்க ஆரம்பிக்கிறது. நீங்க மூணு பேருமே கிறுக்குத்தனமா தாண்டி பேசுவியே. எப்பயுமே தெளிச்சு கொடுத்தேன் ஆளை அடிச்சு தூக்கிறோம். அணையிற விளக்கத்தையும் பிரகாசம் ஆயிருன்றது. அதோட கையில வச்சிருக்க மாத்திரை கீழே போட்டு டாக்டர் பார்த்தா கொலகாரன பாக்குற மாதிரி தான் பாப்பேன். இப்படி நீ கொல்ல போற அப்படின்னு. இதுவே உடம்பு முடியாத நடி. உனக்கு உடம்புல எந்த குறைபாடும் கிடையாது. 2 நாள்ல எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடும் சொல்லுங்க. 2 நாள்ல எந்திரிச்சு வர ஒரே நாள்ல எந்திரிச்சு வந்துடும். காரணம் பாக்குற கண்ணோட்டம் அது நல்லபடியா இருக்கனால இந்த நாடு வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக நம்ம தெரியப்படுத்த என்னவரத்தில் வருடைய விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி தாலுகா கீழாளிய நல்லூர் கிராமத்தில் மதிப்பீட்டு மரியாதைக்குரிய தெய்வ திரு எஸ் வெள்ளச்சாமி தேவர் அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பசுமோன் ஊனா முத்துராமலிங்க தேவர் சிங்கார மின்னொலி கலையரங்கில் மதிப்பிற்குரிய திருவாளர் கே சிவசாமி எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைமையிலும் திருவாளர் மதிப்பிற்குரிய எம் கருப்புராஜா அவர்கள், காரியாவட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திருமதி மதிப்பிற்குரிய ஆர் இந்திராதேவி ராமநாதன் அவர்கள், அதிமுக ஒன்றிய மகளிரணி செயலாளர் காரியாவட்டி, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மல்லாங்கனர் திருவாளர் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் முன்னிலையில் இப்பொழுது நடைபெற்றுள்ள நாடகம் ஸ்ரீ வள்ளியூர் நாடகம் சிறப்படைபெறும். இது நடிக்கின்ற நடிகர் ஷியாமிலே ஏற்கனவே தங்களுக்கு தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது அடியனின் முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன், தென்னாட்டு கலைமகன், சென்றமெல்லாம் வெற்றி முரசு ஓட்டக்கூடிய நாடக ஆசிரியர் திருவிடகம் டி.எம். பாலமுருகன் அவர்களின் மாணவன் கீழ அலியநல்லூரை சேர்ந்த விபிஎன் மருதுபாண்டி அவர்கள் உங்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்தடிச்சு காத்துள்ளார். அவர்களபடியாக இன்னிசை குயில்வாணி, வசன பேரரசி, முறையோட்டு உரையாட்டி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி மதுரை ஜி.எம். கலை அரசி அவர்கள் உங்கள் மத்தியில் ஸ்ரீ வள்ளினமணி காத்துள்ளார். அவர்களபடியாக கவி சக்கரவர்த்தி, கவி வல்லுனர், பாட்டுக்கென்றே இவரா இவருக்கென்றே பாட்டா என்று வெற்றி கொள்ளும் அன்புள்ளம் திருவேடகம் நாடக ஆசிரியர் டி.எம். பாலமுருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் நாடடிக்க காத்துள்ளார். அவர்களுடைய ஹார்மோனிய கலை அரசன், ஹார்மோனிய இசை அரசன், அன்பு மைத்துனர் வைரவனாங்கூரை சேர்ந்த பி.எஸ்.ஏ. ராமமூர்த்தி அவர்கள் ஹார்மோனியம் பின் பாட்டு.
சிறப்பா அருமையான வாசிப்பியா. அப்படியே திருப்பரங்குன்றத்து முருகனை கூப்பிட்டு வந்தனமா போட்டு விட்டா லைன்ல போயிட்டே இருக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா, முருகனே இறங்கி வந்துருவாரு போல இருக்கப்பா. எங்க அண்ணன் வாத்தி இருந்தே முல்லா. சரி 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 சரி. எங்க உங்க அண்ணன் அந்த முருகனா? சரி சரி இருக்கட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். கீபோர்டு அதனால கீபோர்டு என்ன கீபோர்டு எல்லாம் மேப்போர்டுலதான். கீபோர்டு ரொம்ப உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். கீபோர்டு நிறைய சர்வீஸ் இருக்கு எனக்கு. கீபோர்டு நீங்க கீபோர்டுல தான் ரொம்ப அனுபவப்படுறீங்க. ஆத்தா ஒண்ணு பண்ண முடியாது. கீழே கொடுக்கணும். இது அப்படி இல்ல. கைக்கு வேலை கொடுக்கணும், காலுக்கு வேலை கொடுக்கணும், வாய்க்கு வேலை கொடுக்க வேண்டாம். நீங்க பல வேலை செய்யணும். நமக்கு பலவற்றதானே நம்ம பல தொழில் செய்ய போறோம். நீ வேற அந்த கிராக்கி மாதிரியே தெரியுது. அவருக்கு அடுத்தபடியாக கோடை ஈட்டி குமுறல், மின்னலரை சக்கரவர்த்தி, சிவகாசி சரவெட்டி புகழ். இப்படி சொல்லுங்க, பெருமையா இருக்கு. வேற உங்களை கூட்டு வந்தது எஸ் நாகூரை சேர்ந்த ஓவி புஷ்பநாதன் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்க தொப்பி தகலா. இடியும் புயலும் மலை சேர்ந்தாப்ல இருந்துச்சியா. கைதட்டி அன்புடவங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம். அவருக்கு அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர், அப்புறம் வந்துருச்சுல்ல, பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் அன்பு தம்பி சரவடி PVK சரவணன் அவர்கள், இடையபட்டி சரவணன் அவர்கள் ஆல் ரவுண்டு.
சரவண அன்னைக்கெல்லாம் பார்த்தேன்னா தனியா உட்கார்ந்து அடிச்சிட்டு கிடைக்காம என்னத்த பத்தியில் இருந்தாலும் தாய் தனிமத்தில் கூடிய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசித்திருக்கிறார் நல்லவங்களும் எம் கிருஷ்ணன் அவர்கள் சீன் தாளம். அவ்வளவுதான் வண்டி தண்ணி மைக்கு கொடுக்கலன்னு சங்கடப்படுறான். பிரேக் பிடிக்காத ட்ரேசிங் மேன் போயிட்டே இருக்க நேரம் கிடைக்கல வீடியோ குத்தணும்ல அவருக்கு அடுத்தபடியாக சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு அருமையான முறையில் அள்ளி அள்ளி வச்சு கவனிச்சாங்க. அண்ணன் கைகளுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கம் வணக்கம். அவருக்கு அடுத்தபடியாக ஒளி ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. மைக் செட்னா அப்படி குயிக் செட்டா இருக்கணும், டீப்னா அப்படி டாப்பா இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் சரவணா ரேடியோஸ் கீழ அழகிய நல்லூர். உரிமை ஜி கோலீஸ்வரன் அவர்கள். சரவணா சரவணா சரவணா. பங்காளி நல்லா மைசூர் போட்டுறீங்க, நல்லா அமைச்சிருக்கீங்க. நடிகர்களுக்கு என்ன தேவையோ மனங்கொணாம செஞ்சு கொடுக்குறாப்புல, ரொம்ப சந்தோஷம். நன்றி 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 வணக்கம் வணக்கம். சரவணா ரேடியோஸுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அதே மகள் இந்த வரலாம் மகள் சிரிச்ச மாமா உட்காந்துருக்காரு. உங்களையும் சொல்றேன், அப்படி சிரிச்ச மாமா இருக்கணும். மைசூர்ல ஒரு சிலர் உட்காந்து அப்பாட்டி பறி கொடுத்தாட்டாம சிரிக்கிறதே கிடையாது. நல்லா அமைச்சிருக்கீங்க. அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். 35வது கல்யாணம். கெல்ட்டு முட பையன் மாதிரி எதிரிட்டு நீங்க தான் போடுறதுக்கு வரணும். எதை போடுறது? மறந்துடாம போடுறது. மைசூர் போட கூப்பிடுறீங்க. நான் உட்காந்து டோக்கன் வச்சு பண்ண போறேன். மைசூர் போட கூப்பிட்டு விட்டா வேற எதிரி போட சொல்ல. நீங்க சிரிக்கிற சிரிப்பு சரியில்லையே. மைசூர் போடதே கூப்பிட்டு வேற எதையும் போடுறதுக்கு வந்துடாதியா, நான் பாத்துக்கிறேன். ஒரு நோக்கமா சிரிக்கிறியப்பா. சிறந்த முறையில் ஒளிவில் அமைப்பு. அது இவன் சிரிக்கிறத பாரு, அதுக்கு மேல அது 4 பல்லக்கான உள்ள 2 லாரி போய் வெளியே வரும் போல இருக்கு. உங்கள் முன்னாள் எங்கே 6 மணி வாசியக்கூடிய வைரவனாம்பரை சேர்ந்த PSJ ராமமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடி என்று கூறப்படுகிறது. இங்கே மிருதங்க வாசியக்கூடிய எஸ் நாங்கூர் ஓவி புஷ்பநாதன் அவர்களுக்கு பொன்னாடி அணிந்து கூறப்படுகிறது. எங்க ஆள் வாசியக்கூடிய இடைவெட்டி சரவணன் அவர்களுக்கு பொன்னாடி அணிந்து கூறப்படுகிறது. எங்க தாளம் வாசியக்கூடிய அண்ணார் கிருஷ்ணன் அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பாக பொன்னாடி அணிந்து உங்கள் முன்னால் பப்புனாக எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு மாமா துன்பகுளத்தை சேர்ந்த கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றது. ஆத்தா எவ்வளவு ஏன்னா ஒப்பத்தால செத்து போச்சு தூக்கிட்டு வரேன். ஆமா எங்கே சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சரவணா ரேடியோஸ் உரிமையாளர் அன்னார் காளீஸ்வரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பு அழைக்கிறோம். சரவணா ஒளி ஒளி அமைப்பாளர்களுக்கு முன்னாடி என்று கூறப்படுகிறது. எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாக பத்திரமாக அதை சொல்லுங்க. நம்ம ஊருக்கு அழைத்து வந்த வேண்டியவர் பால் பாண்டி அவர்களுக்கு பொன்னாடி அணிந்து கூறப்படுத்தப்படுகிறது. சிறந்த ஒரு ராஜ நடிகர் அதையும் சொல்லிடுறேன். புல்வாய்க்கரை ஊர் அதையும் சொல்லிடுறேன். நான் சொல்லாம தவணமறையில் அவருக்கு நினைக்காது. புல்வாய்க்கரை சேர்ந்த பால் பாண்டி அவர்கள் சிறந்த ஒரு ராஜ நடிகர், ஒரு வேண்டியவர் எல்லாம் தான். இந்த அதான் அவர் எதையும் சட்ட பண்ணாத ஆள், அதனால ஒன்றும் சட்ட பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க மாப்பிள்ள. இங்கு ராஜ நடிகராக நடிக்கக்கூடிய உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை மருதுபாண்டி அவர்களுக்கு மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பு மைத்துனர் சிறந்த ஒரு ஹார்மோனிஸ்ட் மாந்தோப் செந்தில் வேல் முருகன் அவர்கள் சார்பாக அவர்கள் குடும்பத்தார் சார்பாக பொன்னாடி எடுத்து கூறப்படுத்தப்படுகிறது. எனக்கு ஒரு 2 செயின் எடுத்து வரேன்டாரு மாமா. என்ன மாமா செயின் செய்ய கொடுத்திருக்காரு? செய்ய கொடுத்துருக்கீங்களா? ஆமா செயின் அப்புறம் எடுத்து வந்துருங்க. ஆமா பின்னால இடுப்புல அரணைக்கல்ல கட்டிருக்கீங்களா? மாமா நானே வந்து ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்த ஒரு செயின் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு. அது உங்க வீட்டு நாய்க்குட்டி கட்டுக்கா? அவர் 2 பேரும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தான். பாசமிகு மாமா செந்தில் வேல்முருகன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை ஊட்டி பெருமைப்படுத்துகிறோம். மேடைக்கு வரணும் மாமா. ஆமா வேட்டி இழுத்துட்டு வாங்க மாமா. எங்கே உங்கள் முன்பு ஹார்மோனியம் வாசிக்க உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை மாந்தோப்பு SP செந்தில் வேல் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை எடுத்து கூறப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அறிவித்து பெருமைப்படுத்திய கீழலைகளை வச்சிருந்த மாப்பிள்ளை அன்பு மருமகன் மருதுபாண்டி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகளோடு வணக்கம். இங்கு பொதுவா ஒரு நாடகக்கலை சிறப்பா இருக்குன்னா
இப்போ உள்ள அளவுல நம்ம எல்லாரும் நாடகத்தை நம்ம ஊர்ல போட்டு நாடகத்தை பாத்துக்கிறோம். ஆனா நம்ம நாட்டுல உள்ளவங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க. குடும்ப கஷ்டத்துல சூழ்நிலையின் காரணமாக அவங்க எல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வேதனையில இருக்கவங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு முதல் காரணம் எதை பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா யூடியூப்ல இந்த நாடகத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த நாடக கலையை சிறந்த முறையில் யூடியூப்ல எடுத்து மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மாயகுலம் மாதவன் அவர்கள் சிறந்த முறையில் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார் வெளிநாடு வர நண்பர்களுக்காக. அன்னார் மாயகுலம் மாதவன் அவர்களுக்கு அன்பு சகோதரர் மருதுபாண்டி அவர்கள் குடும்பத்தார் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடி எடுத்து குறிப்பிடப்படுகிறது. அன்னார் சார்பாக நன்றி கிடைத்த வணக்கம். அந்த சீனை கட் பண்றோம்னு சொல்லிட்டு கட் பண்ணாம இருந்துட்டீங்க. சீனா சீனா நல்லா கட்டிருக்கேன். சீனா ஒரு சீனா தெரியாது. பிஎஃப் சீனா எங்களுக்குள்ள ரகசியம். என்ன அப்படி ஒரு சீனா நீ எடுக்கிற? நீ எது வேணாலும் எடுனே. என்கிட்ட சரி தம்பி கடைசியில போட்டே விட்டாரு. ஐயா கல்யாணத்துக்கு சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, வேற வந்து வீடியோ எடுக்கலைன்னா பரவாயில்ல. முதலாத்திரி கூட வந்து வீடியோ எடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் ரெண்டு அண்ணன் தானே. ஆமாங்க. பொன்னாடி அணிவித்து புகழாரம் செலுத்திய ஒரு கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் மதிப்பின் மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரர் மருதுபாண்டி அவர்களுடைய குடும்பத்தால் அனைவருக்கும் எங்களுடைய இசைக்கலை சார்பாகவும் என்ன சார்பாகவும் நாடு கலை குடும்பத்தில் உள்ள அனைவருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி வணக்கம். நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பல்சுவை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, குறைந்த செலவில் நிறைந்த தரத்தில் சிறந்த நடிகளை கொண்டு குறித்த நேரத்தை நடத்தி தருவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய கீழ அழகிய நல்லூரை சேர்ந்த விபிஎன் மருதுபாண்டி ராஜடி அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்பு சகோதரர் மருதுபாண்டி அவர்கள் அணிங்க சிறந்த அமைத்து தருவார். இந்த நாடகத்தை நடுகிறமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அழைக்கும் நெஞ்சங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்புள்ள திருவாளர் எஸ் வேலுசாமி தேவர், ஆண்டிசியம்மாள் குடும்பத்தார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கீழ அழகிய நல்லூர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். என்னடா எல்லா பேரும் சொல்லிட்டே வர்றியா? டான்ஸ் பேர் வரணிய பங்காளிய துடிப்போட இருக்கீங்க தெரியுதுல? மாப்ள நாங்களும் துடிப்போடவே இருக்கோம். நீங்களுமா? ஆமா. வந்திருக்கது ஆடல் தாரகை. இங்க வரியா? நாட்டிய பைக்கிளி. என்ன அப்படி சொல்றீங்க? ஒரு மாதிரி மூக்கு நீளமா இருக்கும்ன்றியா? அவ்வளவு அழகுவியா? கவர்ச்சி கிண்ணி மயமாப்ள கண்ணி கிண்ணியா கண்ணியா? கிண்ணி. அப்ப கிண்ணினா எத்தனை லிட்டர் பிடிக்கும்? 10 லிட்டர் பிடிக்கும். கமையில குட்டிகள தண்ணி இல்லையா? டீ கடை நம்ம ஊர்ல சரி வர போடல. அன்பு உள்ளம் ஈஸ்வரி வெள்ளாகுளம் ஈஸ்வரி அவர்கள் டான்ஸ் காமி ஈஸ்வரி ஆடி பிச்சுட்டு ஒன்னு பார்க்க வார்த்தைகள் ஒன்னு வர்ணிக்கத்தான் அது கருப்பு நில தொலைகி கருப்பு நில தொலைகி மதத்து சிறு தொலைகி சில்லறைய சதறி கண்டு சில்லறைய சதறி கண்டு குங்குமத்தை வச்சு குழுங்க சிரிக்கை இதற்கு துடிக்குதடி அதை பார்த்து என் மனசு தவிக்கிறடி உலகத்துக்கு சொந்தக்காரண்டி ஆயும் சுரசு பண்ணிருக்கண்டி உலகத்துக்கு சொந்தக்காரண்டி ஆயும் சுரசு பண்ணிருக்கண்டி ஆடி கட்டுப்பாட்டி வந்த வண்டி கட்டுப்பாட்டி இந்த வண்டி கலங்குது ஏத்த வண்டி எல்லா பார்த்து கலங்குது ஏத்த வண்டி அது கருப்பு நில தொலைகி கருப்பு நில தொலைகி மதத்து சிறு தொலைகி சில்லறைய சதறி கண்டி ஓஜிருக்கு சில்லறைய சதறி கண்டி ஓஜிருக்கு சில்லறைய சதறி கண்டி. உண்மையிலேயே இந்த பாட்டு எழுதி வச்ச கவிங்க அப்பேற்பட்ட அருமையான கவிங்கயா. ஏமாப்ல ஆனா இதுக்கு ஆரம்ப காலத்துல பெரிய கவிஞர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆமா. இல்ல இப்ப கல்யாண சுந்தரம்லாம் இருந்தார்களே நல்ல ஒரு கவிஞர்கள். சொல்லுங்க. அவங்களுக்கு அடுத்து இவங்கதாயா பெரிய கவிஞர்கள். எப்படி சொல்றீங்க? பாட்டு எப்படி எழுதி காவத்தீங்களா? சொல்லுங்க. உன் உதட்டுக்கு சொந்தக்காரண்டி. சரி. அதுக்கு அடுத்தவரி நான் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்டி. ஆமா. ஏன் அப்படி எழுதி வச்சிருக்கா தெரியுமா? என்ன காரணம்? அந்த வாய் அப்படி வீசி தொலையும் போல இருக்கு. அப்ப நீங்க மூந்து பாத்திருக்கீங்க ஒரு மாதிரி. முத்தம் கொடுத்தவனே ஆள் க்ளோஸ். அதை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கியா? முன்ன கூடிய உண்மை புரியுது. என்கிட்ட மூந்து பாத்திருக்கீங்க. மூந்து பாத்தீங்களா? நம்ம எல்லாருமே மோந்து வாக்குற டிக்கெட்டுக்கு தானே. நீங்க பாத்துட்டு போயிட்டு இருக்க நமக்கு மாப்ள சொல்லுங்க. மோந்து வாக்குற தப்பு இல்ல. சரி. அதை அள்ளி திங்கணும்னு நினைக்க கூடாது. காட்டுக்குள்ள போகும்போது வாட வரத்தே தெரியும். அதுக்காக மோந்து வாக்காம தெரிய முடியுமா? கழுத எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காதுப்பா. பிடிக்காது. எங்க அண்ணெல்லாம் போகவே மாட்டோம். நடிப்பிய உங்களை பத்தி வந்தாங்க நமக்கு தானே தெரியும். வெளியே ஏத்துறது கிடையாது. அவருக்கு அடுத்தபடியாக உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றடமெல்லாம்
பேரும் புகழும் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை மதுரை சேர்ந்த தும்பகுளத்தை சேர்ந்த எம் முனியராஜன் ராஜநடிகர் அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பப்புன் காமிகடியை நான் தாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார் பப்புனிய தலைப்பேர்ச்சம் எல்லாத்துக்கு ஒரு நன்றி வணக்கம். வணக்கம் அன்புள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அதன் நாடகக்கலை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கின்ற மாயகுலம் மாதவன் வீடியோ கவரேஜ் உரிமையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். எந்த ஊர் நாடகமா இருந்தாலும் அன்பு சகோதரர் மாயகுலம் மாதவன் அவர்கள் அணங்க வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம். அன்புலங்களே, நோட்டீஸில் உள்ள பேர் எல்லா பேரையும் சொல்லிட்டேன். யார் பேரும் சொல்லலேன்னு வச்சுக்கோங்க, கோச்சுக்கிறாதீங்க. அப்புறமா உள்ள வந்து சொல்லுங்க, பேரை சொல்லிக்கிறேன். பேரை சொல்லலன்னு சொல்லி அங்கிருந்து யாரு என்னை வஞ்சிடாதீப்பு. அதனால அடுத்து பொம்பளை பிள்ளை அனுப்பி வச்சுட்டு மற்ற காரியங்களை பாப்பா. இங்க வாரி எதிர்பார்த்து கிடக்கு பொம்பளை பிள்ளைய நாக்கு தரைச்சு வச்சுக்கிட்டு. அதனால பொம்பளை பிள்ளை அனுப்பி வச்சு எதுக்கு யாருக்கு எனக்கா வேணாமா? சரி, அதெல்லாம் இல்ல. பாடன்றீங்களா? என்ன நீ ஆசைப்பட்டுட்ட ஐயா? பப்புனு பாடு பாடியா? பாடவா? டான்ஸ் பாடுனா பப்புனு பாடணும்ல. அது யாராவது பல உலக வழக்கத்தை மாத்தக்கூடாது. பாடியா அது தூக்கி விட்டு பாடணும். தூக்கி பாடணுமா? சரி மாப்பிள்ள. ஏமா நீளம் இல்லையா? இங்க இருந்து வீட்டு வரைக்கும் உருவ முடியாது. அங்க இருக்க அமுட்டு விடுது. வண்டி வரைக்கும் வேண்டு வரைக்கும் உருவிட்டு போவோம். சரி மாப்பிள்ள. வேற மாதிரி உங்களை தூக்கி படவா? உங்களை தூக்கி பட நீங்க ஆமான்னு சொல்லணும். நான் மட்டுமா? எல்லாருமே ஆமான்னு சொல்லுங்க. எல்லாரும் ஆமான்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப பெருமையா பாட போறேன் அவரை பத்தி. ஆமா. நல்லவருக்கு நல்லவரே, உள்ளவரே, அவர் கல்குறிச்சி சங்கத்துல 4 குடும்பத்தை கெடுத்தவரே. இதுக்கு மட்டும் சவுண்ட் ஓவரா இருக்கு பாத்தீங்களா? கல்குறிச்சியில சங்கமா இருக்கு. என்ன மாப்பிள்ள புதுசா ஓபன் பண்ணீங்களா நீங்க? ஆமா, அதுக்கு செயலாளர் இவர் தானே. நான் தான் அந்த சங்கத்தோட யார் குடும்பத்தையா கெடுத்து? ஆனா நீ கெடுத்திருக்க. எதுக்கு? நீ கெடுத்துட்ட. என்ன உண்மையிலேயே கெடுத்துட்ட. யார மாப்பிள்ள? கல்யாணம் பண்ணி இப்பதானே கெடுத்திருக்க. நீ பூஜை பண்ண போற, அப்படி விழிச்சிருக்க போற. கல்யாணம் பண்ணால் போற கெடுக்காம சொட்டு சொட்டு சும்மா போறிய. போதுப்பா, நாளா வித்த மண்ணவே இல்ல. எல்லா பேரும் சொல்லியாச்சு. போதும், திருத்திய முடுங்க. பொம்பளை போய் அனுப்பிச்சு எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது சந்தனம் மணக்குது, எந்த மணக்குது ராமையில் எந்த மணக்குது, இந்த வாட ஊதுவத்தி அங்கே மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சன்னதியில் அருள் பிறக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது, ஐயமார்கள் உள்ளத்தில் அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலில் சந்தனம் மணக்குது. சக்தி பிறகுது, அந்த பணிமனையில் ஏறினது சக்தி பிறகுது. பள்ளிக்கத்தை சுமந்து விட்டால் பக்தி பிறகுது, அங்கே பணிமனையில் தோன்றி விட்டால் பக்தி பிறகுது. பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது, பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது. 18ஆம் படி தொட்டா வாழ்வு சிறக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. ஆடும்போது மனம் சொல்லுது, ஐயன் பேரழகை காண உள்ள மாதம் சொல்லுது, ஐயன் பேரழகை காண உள்ள ஓடி வருகிறது. ஆடும்போது மனம் சொல்லுது, ஐயன் பேரழகை காண உள்ள மாதம் சொல்லுது. காட்டுக்குள்ளே சாப்பிட நாளை பிறக்குது, வீட்டை விட்டு பக்த கூட்டம் காத்து திரியுது. எங்கே நடக்குது சந்தனம், எங்கே நடக்குது சாமி கோவிலில் சந்தனம் நடக்குது. தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், ஐயன் வேண்டையின் ஏறி வந்து வரவு தருகிறார். தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், ஐயன் வேண்டையின் ஏறி வந்து வரவு தருகிறார். வருவோரை காத்திரு
ஐயப்பா